புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறி தற்போது அரசியல் கட்சியினர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த், இது குறித்தான விவரங்கள் சொல்லுங்கள். புதுச்சேரியில் நேற்று காலை கழிவறைக்கு சென்ற சிறுமி உட்பட 2 பெண்கள் கழிவறையில் விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த பாதாள சாக்கடை ட்ரைனேஜ் பிளான்ட்டில் சுத்திகரிக்கப்படாத நிலையில் இந்த விஷவாயுவானது கழிவறையில் இந்த புதுநகர் பகுதியில் வந்ததால் அந்த உயிரிழப்புகள் நடைபெற்றது என்று கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த உயிரிழந்த 3 பேருமே அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டனர். மேலும் 3 பேர் சிகிச்சை பெற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்த பகுதியில் யாருமே கழிவறைகள் பயன்படுத்தக்கூடாது, வீடுகளில் தங்கக்கூடாது என்று போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அவர்கள் அந்த பகுதியில் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து நேற்று முழுவதுமே அரசு மருத்துவர்கள், மருத்துவ குழு மற்றும் நகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று அந்த விஷவாயோட தன்மை மற்றும் இது வேற யாருக்கும் பாதிக்கப்படுதா என்று தொடர் சோதனையிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று நேற்று இரவே உறவினர்கள், அதாவது இந்த சுத்திகரிக்கப்படும் இந்த டிரைனேஜ் பிளான்ட் ஒப்பந்ததாரர்களை ரத்து செய்துவிட்டு அரசு பொதுப்பணித்துறை ஊழியர்களை பணியாற்ற வேண்டும் என்று இந்த ஊழியர்கள் நேற்று இரவும் இந்த விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இன்று காலை இந்த விஷவாயு தாக்கி உயிரிழந்ததற்கு அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் சாலை இந்த ரெட்டியார்பாளையம் பகுதியில் சுமார் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாகவே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுப்பாதைகளிலும் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் அங்கே அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இவர்கள் இந்த உயிரிழந்தவர்கள் உயர்நீதி நீதிமன்றம் மூலம் விசாரணை நடத்த வேண்டும், அரசு மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீடை உயர்த்தி வழங்க வேண்டும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக இப்பகுதியில் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் சுமார் 2 மணி நேரத்தில் வாகனம் அணிவகுத்து நிற்பதும் காணலாம். விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.